இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். உனக்கு என்ன பைத்தியமா? உன் தம்பி எனக்கு தெரியாதுன்னு சொல்றல, அப்புறம் எதுக்காக சண்டை போடுறீங்க? என்ன அடிக்கிற? தம்பி ஹாஸ்பிடல்ல இருக்கான். உன் ஹோட்டல்ல விஷ சாப்பாட சாப்பிட்டு ஹாஸ்பிடல்ல இருக்கான். நீதான் கோர்ட்ல சொன்னியே, ஹோட்டல்ல அதிகமா சம்பாதிக்கிறதுக்காக எக்ஸ்பயர் ஆன பொருட்களை யூஸ் பண்ணதா சொன்னியே. நான் எதுவுமே பண்ணல. நானும் எதுவும் பண்ணல, என்னோட வைஃபும் எதுவும் பண்ணல. அப்ப பண்ணது யாரு? எனக்கும் அதான் தெரியாது. டேய், நானும் ஒரு ரவுடி தான். தப்பான காரியங்கள் பண்றேன், ஆனா உன்ன மாதிரி இல்ல. நீ முதுகுல குத்தி இருக்க. போது வாய மூடு. நான் தான் சொல்றேன்ல, நான் எந்த தப்பும் பண்ணலன்னு. நீதான் கோர்ட்ல சொன்னியே. நான் என் மனைவியை காப்பாத்துறதுக்காக தான் அப்படி சொன்னேன். ஏன்னா அவ மேல பொய்யான குற்றத்தை சுமத்திருக்காங்க. அவ சாப்பாட்டுல விஷத்தை கலக்கல. அவ எந்த தப்பும் பண்ணல. அதனால அவ ஜெயில இருக்கிறது நான் விரும்பல. அதனால என் வைஃப்க்கு நான் ப்ராமிஸ் பண்ணிருந்தேன், என்ன நடந்தாலும் சரி நான் அவளை காப்பாத்துவேன்னு ப்ராமிஸ் பண்ணேன். அதனாலதான் அவளுக்கு பதிலா நான் இங்க வந்திருக்கேன். அண்ட் இதுதான் உண்மை. நாங்க யாருக்கும் எந்த தப்பு பண்ணதில்ல. உன்னோட தம்பிக்கும் பண்ணல. என் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக நீ இப்ப போய் சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப நான் போய் சொல்றேன்னு நினைக்கிறல? ஓகே, இதோ முன்னாடியே நிக்கிறேன். நான் எதுவும் பண்ண மாட்டேன். உனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ பண்ணு. கொலை பண்ணு நினைக்கிறியா பண்ணு. நான் கையை கூட தூக்க மாட்டேன். உன்னை கொலை பண்ண வந்தாலும் ஒண்ணு பண்ண மாட்டியா? அடிக்க மாட்டேன். உன்னோட தம்பிக்காக நீ எவ்வளவு கஷ்டப்படுறியோ அதே அளவுக்கு அவனுக்காக நானும் வருத்தப்படுறேன். ஏன்னா எனக்கும் இதெல்லாம் பிடிக்கல. என் ஹோட்டல் சாப்பிட்டு இத்தனை பேர் ஹாஸ்பிட்டல் இருக்கிறது பிடிக்கல. எல்லாரும் வாழ்வா சாவான்னு போராடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு உண்மையை சொல்றேன், நான் ரொம்ப ஹெல்ப்லெஸ்ஸா ஃபீல் பண்றேன். என்ன தப்பு பண்ணவ வெளியே சுத்துறான். அவனை பிடிக்க முடியாம நான் இங்க இருக்கேன். ஆனா எப்படியாவது நான் அவனை பிடிச்சே திருப்பேன். ஒரே ஒரு முறை என்னோட பேச்சு கேளு. நான் எந்த ஒரு தப்பான காரியமும் பண்ணல. என்னோட வைஃபும் பண்ணல. ஒருவேளை என்னோட பேச்சு மேல உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. நான் எல்லாத்துக்கும் தயார் தான். உனக்குள்ள பயம் தெரியல. முகத்தை பார்த்தாலே நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுப்பேன், யாரு உண்மை யாரு பொய்ன்னு. ஆனா நீ சரியானவன். ஆமாப்பா, அவனோட மனைவியை ரொம்ப லவ் பண்றான். அவங்கள விடுதலை பண்றதுக்காக இவன் உள்ள வந்திருக்கான். ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிரை கொடுக்கறது கூட தயாரா இருக்காங்க. I'm really sorry. உங்களுக்கு இப்படி நடந்திருக்க கூடாது. உங்க பிரதருக்கும் இப்படி நடந்திருக்க கூடாது. இதுக்கு நான் தான் பொறுப்பு. என்ன இதெல்லாம் என்னோட ஹோட்டல்ல சாப்பிட்டதுனால தான் நடந்திருக்கு. நான் கடவுளை வேண்டிக்கிறேன், உங்க தம்பி சீக்கிரம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வரணும். அவர் நல்லபடியா குணமாயிடுவார். நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன், இதுக்கெல்லாம் பின்னாடி யார் இருக்காங்களோ அந்த குற்றவாளி, யாராலே இன்னைக்கு உங்க பிரதரும் மத்தவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்களோ அவனை கண்டிப்பா நான் பிடிக்க தான் போறேன். நான் ப்ராமிஸ் பண்றேன், உண்மையான குற்றவாளிக்கு தண்டனை கிடைச்சே தீரும். ஆயுஷ், என்னாச்சு? ரிஷி ப்ரோ ஜெயிலுக்கு போனதால பிசினஸ்லாம் ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. வெரி பேட். இது எல்லாமே என்னாலதான் நடந்துச்சு. என்னாலதானே இப்ப அவன் ஜெயில இருக்கான். அனிமா, என்ன நீங்களும் இப்படி பேசுறீங்க? என்னங்க தண்ணி குடிங்க, குடிங்கன்னு சொல்றேன்ல. அண்ட் காம் டவுன். நான் உங்களை ப்ளேம் பண்றதுக்காக இது எல்லாத்தையும் சொல்லல. நீங்க எதுவும் பண்ணல அண்ணி. அதோட ரிஷி ப்ரோவும் எதுவும் பண்ணல. இப்ப பிரச்சனை என்னன்னா, மக்களுக்கு இது புரியல. ஏன்னா ரிஷி ப்ரோ இப்ப கோர்ட்ல என்ன சொன்னாரோ அதுதான் உண்மைன்னு மக்கள் எல்லாரும் நம்பிட்டு இருக்காங்க. இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் பேக் அவுட் பண்றாங்க. நமக்கு லீகல் நோட்டீஸ் வேற வந்திருக்கு. இதெல்லாம் எவன் பண்றானோ அவன் வெளியில சுத்திக்கிட்டு இருக்கான். அவன் யாருன்னு தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியல. ஆனா அவனை நாம தான் சீக்கிரமா கண்டுபிடிக்கணும். எப்போ உண்மையான குற்றவாளி மாற்றானோ அப்பதான் ரிஷியும் நானும் எந்த தப்பும் பண்ணலங்கறத நிரூபிக்க முடியும். அதுக்கப்புறம் தான் எல்லாமே நார்மல் ஆகும் ஆயுஷ். ஆனா அது யாருன்னு தெரியாம எப்படி கண்டுபிடிக்கிறது? அது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அந்த ஷெஃப், நாம வேணா முகேஷ் கிட்ட பேசி பார்க்கலாம். அவனை கூப்பிட்டுருக்கேன், வரானா இல்லையான்னு பாக்கணும். அவன் எதுக்காக இன்னும் வரல? இந்நேரம் அவன் இங்க வந்திருக்கணும் இல்லையா? அதான் தெரியல. சரி இரு, நானே போய் அண்ணி, பாத்துக்கிறேன். நீங்க போய் எங்க தேடுவீங்க? ஒன் செகண்ட். ஒருவேளை கமென் உள்ள வாங்க. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். உட்காருங்க ப்ளீஸ் உட்காருங்க. தேங்க்யூ மேம். முதல் விஷயம், முகேஷ் அண்ணா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க நடந்த எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு கோர்ட் வரைக்கும் வந்திருக்கீங்க. பரவாயில்ல மேம். இங்கேயே என்ன கூப்பிட்டுருக்கீங்க மேம். ஏதாவது வேலையா? ஆமா, ஒரு முக்கியமான வேலை இருக்கு. முகேஷ் அண்ணா, எங்களுக்கு உங்களோட உதவி தேவை. நடந்த சம்பவத்தினால என்னெல்லாம் ஆயிருக்குன்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா? ரிஷி சார் ஜெயில இருக்காரு. இதுக்கு முன்னாடி இவங்களும் அங்கதான் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம பிசினஸ்லயும் ஏகப்பட்ட லாஸ் ஆயிருக்கு. ஆனா இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்றீங்க? ஏன்னா நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. உங்களாலதான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும், எல்லாத்தையும் சரி பண்ண முடியும். நானா? எஸ் முகேஷ், நீதான். ஏன்னா அன்னைக்கு கிச்சன்ல நீயும் இருந்திருக்க. முகேஷ், நல்லா ஞாபகப்படுத்தி பாரு, அன்னைக்கு கிச்சன்ல என்ன ஆச்சு?
யார் வந்தாங்க, இதையே உங்ககிட்ட கேட்கறேன்னா எனக்கு நல்லா தெரியும் உனக்கு எல்லாம் தெரியும்னு. ப்ளீஸ் ப்ளீஸ் எல்லாத்தையும் சொல்லிடுங்களேன். எனக்கு என்ன தெரியுமோ அதை நான் கோர்ட்ல சொல்லிட்டேன். இதான் விஷயம்னா நாங்க உன்னை இங்க கூப்பிட்டுருக்க மாட்டோமே. ஆயுஷ் இங்க பாருங்க முகேஷ் அண்ணா, நீங்க ரொம்ப வருஷமா இங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. ரிஷி உங்க எல்லாரையுமே ஃபேமிலி மெம்பரா தான் பார்த்துட்டு இருக்கான். உங்களுக்காக அவன் பல விஷயங்களை செஞ்சிருக்கான். எப்பெல்லாம் நீங்க கஷ்டத்துல இருந்திருக்கீங்களோ அப்பெல்லாம் ஹெல்ப் பண்ணிருக்கான். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. நீங்க தயவு செஞ்சு அவனுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா அவன் கஷ்டத்துல இருக்கான். ஒண்ணு மறக்காத முகேஷ், அண்ணி உனக்காக என்னெல்லாம் பண்ணாங்க. அன்னைக்கு கோர்ட்ல இருந்தப்ப இவங்க கிட்ட நாங்க சொல்லியிருந்தோம். இவங்க நினைச்சிருந்தா கோர்ட்ல சொல்லிருக்கலாம், நான் கிச்சன்ல வெறும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் கொடுத்தேன், அங்க ஷெஃப் தான் சமைச்சாரு அப்படின்னு. அப்படி சொல்லியிருந்தா நீ தான் அங்க மாட்டிருப்ப. ஆனா அவங்க பண்ணல. நவ் இட்ஸ் யுவர் டர்ன் முகேஷ். உன் கடமையை செய். அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. கம் ஆன் மேன், ப்ளீஸ். முகேஷ் அண்ணா, ரிஷி இப்போ ஜெயில இருக்கான். உங்களால மட்டும்தான் எங்களை காப்பாத்த முடியும். அவனை ஜெயில இருந்து கண்டிப்பா வெளியே கொண்டு வரணும். அது உங்களால மட்டும்தான் முடியும். ஆனா நிச்சயமா உங்களோட பேரு வெளியில வராது. உண்மையான குற்றவாளி மாட்டணும். அதோட நீங்க எந்த தப்பும் பண்ணலங்கிறது எங்களுக்கு தெரியும். நீங்க என்னைக்குமே ரிஷியை ஏமாத்தவே மாட்டீங்க. அதனால ஒரு தடவை சொல்லிருங்களேன். உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அந்த உண்மையை மட்டும் சொல்லிருங்க ப்ளீஸ். ப்ளீஸ். எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் ஆல்ரெடி கோர்ட்ல சொல்லிட்டேன். நான் கிளம்புறேன். இதுல நான் மாட்டிக்க விரும்பல. ஏய் முகேஷ், விஷயம் என்னன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே முகேஷ்? இங்க பாருங்க முகேஷ் அண்ணா, உங்களை இந்த மாதிரி தடுத்ததுக்கு ரொம்ப சாரி. ஆனா ப்ளீஸ், எங்களுக்கு நிச்சயமா உண்மை தெரிஞ்சே ஆகணும். அதோட உங்களால மட்டும்தான் உண்மையை சொல்ல முடியும். ப்ளீஸ் எங்களுக்கு எல்லா உண்மையும் சொல்லிருங்களேன். நாங்க உங்களுக்கு வாக்கு கொடுக்கறோம். உங்களுக்கு எதுவுமே ஆகாது. யாரும் உங்களுக்கு எதுவும் கேட்க மாட்டாங்க. எந்த நஷ்டமும் ஏற்படாது. நிஜமாதான். அன்னைக்கு அங்க என்ன நடந்துச்சுன்னு மட்டும் எங்களுக்கு சொல்லுங்களேன். ப்ளீஸ் இத பத்தி கொஞ்சம் யோசிங்களேன். ஏதாவது சொல்லுங்க. முகேஷ், எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? இங்க பாரு முகேஷ், நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணா அதுக்கு பதிலா நாங்க உனக்கு ரிவார்ட் கொடுப்போம். salary ஹைக், ப்ரொமோஷன், தங்கறதுக்கு நல்ல வீடு, வண்டி எல்லாம் தரோம். அதுக்கு நான் கேரண்டி. ஆனா ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண ப்ளீஸ். அதோட நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா கடவுளும் உங்களுக்கு நிச்சயம் ஹெல்ப் பண்ணுவாரு. ப்ளீஸ் முகேஷ் அண்ணா, ப்ளீஸ் என்னன்னு சொல்லுங்க. சார் இங்க என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? அதுல என்ன கலந்துகிட்டு இருக்கீங்க? என்னால ஹெல்ப் பண்ண முடியாது. வேணாம் மேம், ப்ளீஸ் மேம், அப்படி பண்ணாதீங்க மேம். நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். என்ன காப்பாத்துங்க மேம், ப்ளீஸ். சரி, இதான் விஷயம்னா உன்கிட்ட ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. நீ இங்க இருந்து ஓடி போயிடு. முகேஷ் அண்ணா ப்ளீஸ், உங்களால மட்டும்தான் ரிஷியை காப்பாத்த முடியும். தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க ப்ளீஸ்.